தற்போது கிடைத்த செய்தியொன்று. போதுமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய விசேட உயர்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை தொடர்பான தீர்ப்பை இன்று அறிவிக்கும் போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு இரு பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்திருந்தது. எனினும் அந்த தீர்ப்பை எதிர்த்து சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் விடுதலை தீர்ப்பை ரத்து செய்து பிரதிவாதிகளின் பாதுகாப்பு சாட்சிகளை மீண்டும் பதிவு செய்து வழக்கை மறுவிசாரணைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்று கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய விசேட உயர்நீதிமன்றம் தனது உத்தரவை வழங்கியுள்ளது.